Hello everyone, hope you're all doing well. இந்த வீடியோல கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்கிராட்ச்னோட கோட் பிளாக்ஸ் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிராட்ச் ஸ்டேஜ் எப்படி கோஆர்டினேட் சிஸ்டம் கூட ரிலேட் ஆயிருக்குன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வழியாக தான் ஸ்கிராட்ச் வந்து ஒரு ஸ்ப்ரைட்டை எங்கே டிஸ்பிளே பண்ணணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் இந்த கோஆர்டினேட் சிஸ்டமை 2-dimensional plane அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா ஸ்கிராட்ச் ஸ்டேஜில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது. அதுதான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சம்டைம்ஸ் இதை பார்க்கலாம். ஃபார் போத் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அப்படின்னா இருந்ததுன்னா சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ். ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஸ்க்ராட்ச் கேட் வந்து சென்டரில் இருக்குது, 0 0 ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பேக்ட்ராப் அவைலபிளாக இருக்குது. அதனோட நேம் வந்து XY கிரிட். ஸோ இந்த பேக்ட்ராப் லைப்ரரிக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கும் XY grid. ஸோ இதுதான் வந்து அந்த XY grid backdrop. ஸோ எனக்கு வந்து இதனோட ரேஞ்சஸ்லாம் தெரியுங்கிறதுனால இப்போ நான் அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த ஸ்க்ராட்ச் கேட்னோட பொசிஷனை இந்த டாப் ரைட்டுக்கு மாற்ற போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்கு 200 அண்ட் ஃபார் ஒய் 130. ஓகே, ஸோ இப்போ இந்த கேட் வந்து டாப் ரைட் கார்னரில் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ்னு என்னென்னு தெரியும். அண்ட் ஆரிஜின் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ். யூஸ்வலாக வந்து கோஆர்டினேட்ஸை ரைட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 200 130 இப்போ நம்ம பண்ண மாதிரி, அப்படி இல்லைன்னா 80 -50. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 0 போடும்போது இந்த பாயிண்ட்டை தான் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் பொசிஷன், தென் ஒய் பொசிஷன். எக்ஸ் பொசிஷன்னா என்னென்னா ஹரிசாண்டல் வேல்யூ ஆஃப் த ஸ்ப்ரைட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஹரிசாண்டல் வேல்யூன்றது -242 + 240 வேல்யூஸ் வந்து இதனோட ரேஞ்ச். ஸோ ஹரிசாண்டல் வேல்யூ மீன்ஸ் இங்கே பேஸ்ட் ஆன் த எக்ஸ் பொசிஷன் ஸ்ப்ரைட் வந்து இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறது. அண்ட் ஒய் பொசிஷன் மீன்ஸ் வெர்டிக்கல் பொசிஷன். ஸோ இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் -182 + 180. ஸ்க்ராட்ச் கேட் இங்கே இருக்கா, மேலே இருக்கா, கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி வெர்டிக்கலாக செக் பண்ணுறது. ஸ்க்ராட்ச் ஸ்டேஜ்ன்றது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனோட விட்த் என்னென்னா 480 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட் என்னென்னா 360 பிக்சல்ஸ். ஸோ நமக்கு விட்த் அண்ட் ஹைட்டு தெரியும். இப்போ ஒவ்வொரு லைன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ் நம்பர் லைன். எக்ஸ் நம்பர் லைன்னா ஆரஞ்சு லைன் இருக்குது இல்லையா, இது. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பார்ட் இருக்குது, லெஃப்ட் பார்ட், ரைட் பார்ட். லெஃப்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், அதாவது மைனஸில் இருக்க வேல்யூஸ். அதாவது 0, இங்கே 0லேருந்து -1 -2 until -240. அண்ட் ரைட் பார்ட் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ். இது பார்த்தீங்கன்னா 0லேருந்து 240 வரைக்கும், லைக் 0 1 2 3 4 அந்த மாதிரி. இதுதான் வந்து எக்ஸ் நம்பர் லைன். த நெக்ஸ்ட் ஒய் நம்பர் லைன். ஒய் நம்பர் லைனுங்கிறது இந்த வெர்டிக்கல் லைன் விச் இஸ் இன் ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, இது. இதுக்கு வந்து டாப் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட் இருக்குது. டாப் பார்ட்டில் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ்னால் 0 to 180 here. You can see the value இங்கே. ஓகே, அண்ட் பாட்டம் பார்ட்டுக்கு 0 to -180 here. Then the next thing is, நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, நான் வந்து பிக்சல்னு சொன்னேன். வித் வந்து 480 பிக்சல் அப்படின்னு சொன்னேன். பிக்சல்னா என்ன? ஸோ யூஸ்வலாக பிக்சல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு டிஜிட்டல் இமேஜில் இருக்க ஒரு சின்ன காம்போனண்ட். இந்த ஸ்க்ராட்ச் கட்டே ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இதில் இருக்க ஒவ்வொரு குட்டி பாக்ஸுமே வந்து ஒரு பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்க்ராட்சில் வந்து பிக்சலை நம்ம யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். அதாவது என்ன ஃபார்முலா இருக்குன்னா 1 step is equal to 1 pixel. இப்போ கேட் வந்து ஸ்டேஜில் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 pixel அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த கேட்டை இந்த லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூக்கு செட் பண்ணுறேன், விச் இஸ் -240. ஸோ எக்ஸுக்கு வந்து -240 அண்ட் நான் வந்து இந்த கேட்டை சென்டரில் இருக்கணும்னு நினைக்கிறேன். சென்டர் மீன்ஸ் ஒயில் இன்னும் கொஞ்சம் கீழே. ஸோ 0 போடுறேன், நான் hit enter. Now the cat is here. So I want the cat to go 480. ஸோ 418 போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து இந்த ரைட் சைடை ரீச் பண்ணும். 480 ஸ்டெப்ஸ் போகும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ த நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ். பட் we know right, the width of the stage is 480 பிக்சல்ஸ் இல்லையா. ஸோ இப்போ ரன் பண்ணேன்னா பாருங்கள், என் ரைட் சைடுக்கு போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ எவ்ரிஒன்.